பக்தர்களின் அரோகரா முழக்கத்திற்கு மத்தியில் முருகனின் அறுபடை வீடுகளில் தைப்பூச திருவிழா களை கட்டியுள்ளது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசமாகும். அன்றைய தினம் வழிபட்டால் முருகனின் ஆசி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்நிலையில் முருகனின் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி கோயிலில் முருகனை தரிசிக்க பல்வேறு ஊர்களிலிருந்து பக்தர்கள் குவிந்துள்ளனர். கிரிவல பாதையில் அலகு குத்தி காவடி எடுத்து ஆங்காங்கே திரண்டு நின்ற பக்தர்கள் மலை முகடுகளுக்கிடையே உதித்த கதிரவனை பார்த்து அரோகரா முழக்கமிட்டு வழிபட்டனர். இது 20 வருஷமா பாத யாத்திரை வந்துகிட்டு இருக்குங்க. எனக்கு 2 ரெட்டை பிள்ளைய குழந்தை பிறந்திருக்குங்க. 2 பொண்ணு 2 பையன் முருகன் அருளால் எனக்கு கிடச்சிருக்காருங்க. எங்கள் கூட வந்தவங்க 20 வருஷமா நாங்கள் பாத யாத்திரை வரனால எங்கள் முன்னோர்கள் எல்லா பேருமே நல்லா இது பண்ணியிருக்காருங்க. நாங்கள் 6 வருஷமா வந்துட்டு இருக்கிறோங்க. குழந்தையிலேருந்து வந்துட்டு இருக்கிறோங்க. இப்போ நாங்கள் கல்யாணமாகி வந்துட்டு இருக்கிறோங்க. இங்கே ஃபேமிலியோட பாத யாத்திரை வந்தாங்க. அவினாசியிலேருந்து வந்துட்டு இருக்கிறோங்க. தரிசனம் பார்த்தாங்க. பாலசுப்ரமணிய தரிசனங்க. முருகனை எந்த உருவத்தில் பார்த்தாலும் நல்லதுதான் நடக்குங்க நம்மளுக்கு. அதனால நல்லது நடக்குங்க எங்களுக்கு. முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வழக்கத்தை காட்டிலும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மதுரை, திருமங்கலம், உசிலம்பட்டி, சோழவந்தான், மேலூர் மட்டுமின்றி சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து முருகனை தரிசித்து வருகின்றனர். நல்ல கூட்டம். இப்ப விடிஞ்ச பிறகு அதை விட இருக்கு, 3 மடங்கு இருக்கு கூட்டம். முருகப்பெருமான் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். எல்லாரும் ஆமா, இந்த தைப்பூசத்துக்கு இதே மாதிரி அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்கு இன்னும் நிறைய ஆளுகள் வரணும். முருகன் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும். திருப்பரங்குன்றம் தரிசனம் பார்க்க வந்திருக்கேன். கிரிவலம் போயிட்டு இப்போ தரிசனத்துக்காக நிற்கிறோம். கூட்டம் இன்னைக்கு நிறையா இருக்கு. ஐயாவை தரிசனம் பார்க்க நிற்கிறேன். சிவாய நம்ம. 4ஆம் படை வீடான சுவாமிமலை சாமிநாதர் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலையிலேயே பக்தர்கள் குவிந்தனர். இதனால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரிசை காணப்பட்டது. சாமிமலையில் 4வது படை வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு தைப்பூச திருநாளுமா கோயிலில் அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது கூட போலீஸ்காரங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இவ்வளோ பேர் வராங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக சர்வீஸ் பண்ணுறாங்க. அவங்களும் கோயில்லையும் இன்னைக்கு கூட்டம் நல்லா இருக்கு. முருகனை வழிபட்டா எல்லாம் ஒரு இது நடக்கும். ஆறுபடை வீடையில இவரு ஒருத்தர் அப்பாவுக்கு உபதேசம் பண்ணவர் அப்படிங்கிறதுனால இந்த சாமியை கும்பிட்டா ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இதுல சிவனுக்கு உபதேசம் சொன்ன மலை அப்படின்னு சொல்லுவாங்க சாமி மலை. இன்னைக்கு தைப்பூசங்கிறதுனால எல்லாரும் அதிகம் மக்கள் இங்க சுற்று வட்டாரத்தில் கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் இங்க இது பண்ணுவாங்க. எப்போதும் இது ஒரு விமர்சையான கோயில். இது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தைப்பூச விழாவை முன்னிட்டு விரதமிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தரிசித்து வருகின்றனர். அலகு குத்தியும் அங்க பிரதட்சணம் செய்தும் காவடி எடுத்தும் முருகனுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். கடற்கரை மக்கள் வெள்ளத்தில் நிரம்பி காணப்படுகிறது. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தைப்பூச திருநாளை ஒட்டி நாங்கள் எங்கள் ஊரிலிருந்து சிறந்த காவடிகள் எடுத்து வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, மயில் காவடி, இந்த வருஷம் பூஜை காவடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சாமி. கர்நாடகத்தில் நம்பி வந்தால் நம்மளுக்கு கந்தன் அருள் எல்லாம் நல்லா கிடைக்கும். சுனாமியை வென்ற சுப்பிரமணியனை நம்பி நம்ம வந்தால் வாழ்வில் எல்லாம் வச்சு எல்லாம் கிடைக்கும். எல்லாம் அருளும் அவர் அருளாக கிடைக்கும். வச்சுவனுக்கு அருள். இதேபோன்று திருத்தணி அழகர் கோயில் பழமுதிர் சோலையிலும் தைப்பூசத்தையொட்டி பக்தர்கள் திரண்டு வழிபட்டு வருகின்றனர். உருவாய் அருவாய் உளத்தாய் இலத்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளிய கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை விழிக்கு துணை திரு மென்மேலும் பாதங்கள் மேமை குன்ற மொழிக்கு துணை முருகாய் என்றும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர தோளும் பயன் தனிய வழிக்கு துணை செங்கோடான் மயூரமே. வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. இடையில தீணும் 20 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவர். இவர் பேர் புகழேஸ்வரன். பயங்கர சிவன் பக்தர். இவர் ஓம் நமச்சிவாய சொன்னால் சொல்லுவார். முருகானா கையெடுத்து கும்பிடுவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.